திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அன்றாடம் பார்த்திருக்கிறோம், விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, மரத்தை கொள்ளடிச்சாங்க, திருச்சியில கிட்னியையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக நீங்க மன்னிக்க கூடாது. தமிழ்நாட்டில் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது? தமிழக மக்கள் ஏன் திமுகவுக்கு மீண்டும் வாக்கு போடக்கூடாது என்று பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய காரணம், தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் 8752 கொலைகள் நடந்திருக்கிறது. அதாவது சொல்ல போனால் இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் எண்ணிக்கையில் சொல்லவில்லை, மக்கள் தொகை அடிப்படையிலே பெர் கேபிட்டா. அதில் 1977 கொலைகள் பெண்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் 361 குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள். அதில் 38 பெண் குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தமிழகம் என்று, எந்த நிலைக்கு இருக்கிறது என்று தமிழக மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, பெர் கேபிட்டா கன்சம்ஷன். இந்தியாவிலேயே மதுவால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றாடம் ஒவ்வொரு விளம்பர சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் பார்த்திருக்கிறோம், விளம்பர காட்சிகளில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். ஆனால் நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஒரு மருத்துவனாக நான் கேட்கின்றேன், 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன், தயவு செய்து இந்த கொடூரன் திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களை கேட்கின்றேன், அனைத்து பெற்றோர்களை கேட்கின்றேன், அனைத்து மக்களை கேட்கின்றேன். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மது, மறுபக்கம் போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், நார்கோட்டிக்ஸ். மண்ணை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, மரத்தை கொள்ளடிச்சாங்க, திருச்சியில கிட்னியையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக நீங்க மன்னிக்க கூடாது. தமிழக மக்களே, தயவு செய்து நான் கேட்கின்றேன், இந்த கொடூரமான மக்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான இந்த மோசமான கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். எங்கள் கூட்டணிக்கு வெற்றியை கொடுங்கள், வாய்ப்பை கொடுங்கள் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.